இது ஆவக்காய் ஊறுகாய். அந்த மாங்காய் இது வீட்டில் பறித்த மாங்காய், ஒரு 4 மாங்காய். இதை அலம்பிட்டு தொடச்சிட்டு இதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி கட் பண்ணி கடையில் கொடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இப்போ ஒரு 4 மாங்காய்ங்கிறது இதால் ஒரு 5 டம்ளர் இருக்குது. நான் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5 டம்ளர் ஒரு கணக்குக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 5 டம்ளர் மாங்காய்க்கு நான் அரைக்கி கொஞ்சம் கம்மியாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கி கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். இந்த 5 டம்ளர் மாங்காய்க்கு இதே டம்ளரால் அரைக்கி கொஞ்சம் குறைச்சலாம் உப்பு. இதால் 3/4 டம்ளர் மிளகாப்பொடி. இது ஆவக்காய் மாங்காய் மிளகாப்பொடின்னு நம்ம கேட்டு வாங்கணும் கடையில். சாதாரண காரப்பொடி இல்லாமல் ஆவக்காய் மாங்காய்க்குன்னு வச்சுருப்பா. மாம்பழத்தில் சாரதா ஸ்டோர், தயார் டேரி அதில் எல்லாம் கிடைக்கும். 3/4 டம்ளர் இதுக்கு போடுறேன். அதே மாதிரி கடுகு பொடி 3/4 டம்ளர். சில பேர் கடுகு பொடி கசக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சி போடுவா. நானும் அதே அளவு தான் போடுறேன். கடுகு பொடி 3/4 டம்ளர். அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு கால் கூட தேவையில்லை, ஒரு இவ்வளோ போட்டால் போதும். வெந்தய பொடியாக வாங்கி வந்துட்டார் இந்த தடவை. வெந்தயம் பச்சையாகவும் போடலாம், பொடியாகவும் போடலாம். வெந்தயம் கொஞ்சம் வேணுன்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம், ஏன்னா கசந்துடும். 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு பெருங்காயமும் போட்டுடணும். பெருங்காயம் நல்லாவே போடலாம். ஒரு 5-6 ஸ்பூன் கிட்ட பெருங்காயம் போடலாம். இப்போ எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் இது இந்த டம்ளரால், பெரிய டம்ளரால் 1 டம்ளர் நல்லெண்ணெய் முதல்ல விடுறேன் நான். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தேவையாக இருக்கும். எண்ணெய் இழுத்தும், எண்ணெயை விட்டுக்கும் கொஞ்சம். நீங்கள் ஃபுல்லாக மிதக்கிற மாதிரி விட வேண்டாம். எண்ணெய் பத்தலைன்னா மறுநாள் காத்தால இதை பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் விட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா மூடி வச்சுடணும். இதை கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடணும். இதுக்கு இந்த 4 மாங்காய்க்கு 5 டம்ளர் மாங்காய் இருந்தது. அதுக்கு 1 டம்ளர் எண்ணெய் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் விடுறேன், ஒரு 1/4 டம்ளர் விடுறேன். எண்ணெய் விடவும் நல்லா மாங்காய். நீங்கள் அது வாயில் போட்டு பார்த்துட்டு சப்போஸ் ஏன்னா உப்பை முதலையே கூட போட்டுற வேண்டாம். இந்த 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் குறைச்சல் நான் சொன்ன அளவுக்கே 1/2 டம்ளர் வேண்டாம், அதுக்கும் கொஞ்சம் குறைச்சி தான் போடணும். கல்லுப்பு இருந்தால் பொடி பண்ணி போட்டுக்கலாம் மிக்சியில். இது அப்படியே மூடி வச்சுடலாம். நாளைக்கு பார்த்தாக்க இது நல்லா இதெல்லாம் ஊறிட்டு இருக்கும் ஓரளவு. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டுட்டு நல்லா இருக்கும். இதான் ஆவக்காய் மாங்காய் செய்முறை. நீங்களும் எல்லாரும் செஞ்சு பாருங்கள்.